கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசாயாவுல ஒரு வசனம் எடுத்து நம்ம 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நம்மளை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமா மாத்துறார். இப்போலாம் நிறைய ட்ரெயினப் பண்ணுறார் ஆண்டவர். இந்த பற்கள் புதுசாகவும் இருக்குது, கூர்மையாக இருக்கிற எந்திரமாக இருந்து மலைகளை அடித்து நொறுக்குது, குன்றுகளை பதறாக்குது, ஒன்றுமே இல்லாமல் மண் தூளாக்குது, தூள் தூளாக்குது. அப்போ எப்படி அதனுடைய அர்த்தம் என்னென்னா, சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் முறியடித்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பலகீனங்கள், பலவிதமான குழப்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லா காரியங்களையும் நினைத்து கவலைப்பட்டு பிரச்சனைகளை நினைத்து சோர்ந்து போக வேண்டியில்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தம் நம்மளை மலைகளை நொறுக்கும்படியா. மலைகளை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் அந்த மலைகளை நெருக்கி அதை தூள் தூளாக்குற அளவுக்கு வல்லமைன்னா, உலகத்தில் நம்ம பிரச்சனையை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தினருடைய பிரச்சனையை மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற அநேக மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஜெப வீரராக கர்த்தருடைய வசனங்களை அநேகருக்கு அனுபவத்தோடு, உண்மையான கர்த்தருடைய வார்த்தையின் அர்த்தத்தோடு சொல்ல பலனுள்ளவர்களாய், அறிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், நல்ல ஆண்டவரை குறித்து பாடி துதித்து தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறவர்களாக, செபித்து ஆவிக்குரிய வரங்களினாலே, கர்த்தர் தருகிற ஆவிக்குரிய வல்லமைகளினாலே அநேகருடைய வியாதி, பலகீனங்கள், போராட்டங்களை எல்லாம் சரி செய்வதற்கும் தேவன் நம்மை பயன்படுத்த போகிறார் என்றுதான் அர்த்தம். பிரச்சனை, போராட்டம் நிறைய வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. ஏன் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கக்கூடாது, முணுமுணுக்கக்கூடாது. கர்த்தர் அவருடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்க ஒரு முடி கூட கீழே விடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்ம ஏன் கவலைப்படும்? நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்களா? பாடுகள் வந்தால் அது பெரிய ஆசீர்வாதம். நெருக்கடிகள் வந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு வர பாடுகளும் நெருக்கடிகளும் நீங்கள் ஜெயித்து வெளியில் வந்துடுவீங்க. அநேக பாடுகள் நெருக்கடிகள் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை விடுவிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறார். நல்லா சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறார். சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்கள் கூடவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். சந்தோஷமாக இருங்க.